ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மென்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் யாரையாவது ஒருத்தரை கொண்டு ஏதாவது ஒரு வார்த்தை செஞ்சுருப்பார், இல்லை ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பார். அது ஒருவேளை உங்களுடைய போதகராக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கணவனோ மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை உங்கள் தகப்பனாக இருக்கலாம். சமயத்தில் உங்களுக்கு பிடிக்காதவங்களாகவும் இருக்கலாம், உங்கள் எதிரியாகவும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏதாவது ஒருத்தர் மூலமாக நம்மக்கிட்ட பேசி நம்ம எங்கே இருக்கிறோங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் யாரை வேணாலும் உபயோகப்படுத்தார். ஆனால் நம்ம அப்படி சொல்லும்போது நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொண்டு நம்ம பண்ணுறோங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான காரியம். இப்போ நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவதற்கு, உங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஒருத்தர் சொல்லும்போது நீங்கள் அதை கேட்கிற விதம் எப்படி இருக்குது, அதை கேட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்போது அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதன் மூலமாக தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலைமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கர்த்தர் கொடுத்த அழைப்பையே தொலைக்கக்கூடிய மக்களாக மாறிடுவீங்க. அதாவது நம்ம இங்கே தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தாவீதை குறித்து இப்போ தந்தையர் தினம் என்று சொல்லக்கூடிய ஃபாதர்ஸ் டேயில் பார்த்தோம். அதனால் அதனுடைய இன்னொரு பகுதி தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் சாமுவேல் அனுப்பிச்சு இது பண்ணார். ஆனாலும் தாவீதுக்கு ஒரு சாமுவேல் தேவை இருந்தது. எப்படி? எவ்ரி டேவிட் நீட்ஸ் அ சாமுவேல். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆளாக இருக்கலாம். ஆனாலும் உங்களை வழி நடத்துவதற்கு ஒரு சாமுவேல் வேணும். ஆனால் அதே சாமுவேல்கிட்ட கற்றுக்கொண்ட சவுல் பயங்கரமான ஃபெயிலியர். ஆலோசனை சொல்லக்கூடிய, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய, அதை கேட்டு பயன்பெற்ற தாவீதை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணின சவுல் ஒன்றுமில்லாமல் போனதையும் பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தகப்பன், ஒரு ஆலோசனைக்காரர் ஒருத்தர் இருக்கும்போது அந்த ஆலோசனையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த ஆலோசனை யார்கிட்டருந்து வேணாலும் வரலாம். சமயத்தில் ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போதும். சமீபத்தில் 2-3 ஊழியக்காரர்களை சந்தித்தேன். அவங்க ஊழியம் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படிங்கிற சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணே நாங்கள் நீ எஸ்தர் புஸ்தகத்திலேருந்து இனியும் தாமதியாதேங்கிற ஒரு செய்தி தான் என்னை இன்னைக்கு ஊழியக்காரனாக கொண்டு வந்துச்சு. எனக்கே தெரியாது. யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் எங்கே யாரை கொண்டு யாருக்கிட்ட என்ன பேசுவார்னு தெரியாது. இன்னொருத்தர் ஊழியம் அவர் சொல்கிறார், நீங்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ளே அப்படியே இருக்குது. இன்றைக்கி கேட்டால் நான் அந்த மொத்த செய்தியை நான் சொல்லுவேன். அதுதான் என்னை ஊழியக்காரன் நான் மாற்றுச்சேன்னு. அதாவது நம்மளை விட்டுருங்க, ஆண்டவர் என்னென்னா ஒரு ஆலோசனை சொல்லும்போது, ஒரு வழி சொல்லும்போது அதை கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இப்போ தாவீது, நீங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்களேன். சாமுவேலை நோக்கி எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். நல்ல கவனிங்க, அவர் குமாரனாயில் ஒருத்தனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஏற்கனவே நான் ராஜாவை அழைச்சிட்டேன். ஆனா அப்படி அழைக்கப்பட்ட ஒருத்தனுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒருத்தர் தேவை. ஏற்கனவே சொல்றாரு, நான் ஏற்கனவே ஒருத்தனை தெரிந்தெடுத்துட்டேன், ராஜாவா தெரிந்தெடுத்துட்டேன். நீ அவன் வீட்டுக்கு போ, அவன் வரும்போது நீ அவனுக்கு அபிஷேகம் பண்ணு. ஆனா என்ன, தாவீதுக்கு தெரியாது. தாவீதுடைய தகப்பனும் கூப்பிடல, தாயும் கூப்பிடல, சகோதரர்களும் கூப்பிடல. எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 7 பேர் போயாச்சு. கடைசியாக இன்னும் யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இருக்கான்,
அவன் ஆடு மேய்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன போது அவனை கூப்பிட்டு வா, அவன் வராமல் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ என்ன பண்ணுறாரு, அவன் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவர் தான், இவனுக்கு நீ அபிஷேகம் பண்ணு. ஏன்னா சாமுவேல் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் போய் அப்படி அபிஷேகம் பண்ணுனா அப்படி தெரிஞ்சதுன்னா சவுல் கொலை பண்ணிடுவான். நீங்கள் பாருங்கள், ஆலோசனை கொடுத்தது அபிஷேகம் பண்ணது யாருக்கு? முதல்ல சவுலுக்கு பண்ணது சாமுவேல் தான். ஆனால் அதே சாமுவேல் இப்போ என்ன பயப்படுறாரு, இப்போ நான் இன்னொருத்தருக்கு அபிஷேகம் பண்ணினேன்னா நான் வளர்த்து விட்ட ஆள், நான் அபிஷேகம் பண்ண ஆள், அவன் என்னையவே கொன்றுவான் அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு சாமுவேல் தேவைப்படுகிறார். இப்போ சாமுவேல் அனுப்புகிறாரு, சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணிடுறார். நல்ல கவனிங்க, நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் என்ன ஒரு மேய்ப்பனாக ஒன்றுமில்லாத ஆளாக பார்க்கலாம். ஆனால் தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, ஒரு ராஜாவாக பார்க்குறாரு. அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு சாமுவேல் வர்றார். சாமுவேல் இதை சொல்கிற வரைக்கும் தாவீதுக்கு இது ஒன்றும் புரியாது, தாவீதுக்கு இது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் உங்களை தாவீதோட நிலைமையில் போடுங்க. நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வயல்வெளியிலையும் காடுலேயும் மேட்லேயும் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ உங்களை கூப்பிட்டு ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு 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 அவருடைய வாழ்க்கையில் ஒரு டிவைன் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்த்தர் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். என்ன சொல்கிறாரு, நீ உன்னைய நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ அபிஷேகம் பண்ணுறாரு. இப்போ அபிஷேகம் பண்ண உடனே தாவீதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நான் தான் ராஜா, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உடனே தாந்தோழித்தனமாக எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர்கிட்டருந்து அழைப்பு பெற்றவங்க, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவங்க, ஆனால் இன்றைக்கி தங்களுடைய அழைப்பையும் தங்களுடைய வாழ்க்கையும் தொலைத்தவர்கள் அதிகம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல, அவங்கள வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க அந்த தலைவர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, அந்த தலைவர்கள் சொல்லுவதை கேட்கறதில்லை, அவங்ககிட்ட கொண்டு போய் தங்களை இது பண்ணுறல. ஏன்னா என்ன வந்துடுது, எனக்கு தெரியும், நான் தான் வந்துட்டேன்ல, எனக்கு தான் அபிஷேகம் இருக்குல்ல, கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் போகிறதுனால அவர்கள் என்ன பண்ணுறதில்ல, கற்றுக்கொள்வதே இல்லை. இப்போ முதல்ல நீங்கள் எப்படி ஆலோசனை சொல்லக்கூடியதை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை ஆலோசனையை நிராகரிக்கிற மக்களாக இருக்கிறீங்களா? நம்மள நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் போயிடுது. கொஞ்சம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறோம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். வருவாங்க, செய்தியை கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா, உள்ளே போகிறதே போகாது, உள்ளே போகவே போகாது. ஏன்னா சும்மா உட்காந்து கேட்டோம், ஆளுங்க இருப்பான், கேட்பான், எல்லாம் பண்ணுவான், ஆனால் ஒன்றும் மாறாது. சில நேரத்தில் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோட பேசினாரு, இது கர்த்தரோட வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்களா, அந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? இங்கே சாமுவேல் சொல்கிறத சவுல் கேட்கக்கூடியதான். இப்போ அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தாவீது எங்கே, சவுலோட அரண்மனைக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் என்ன நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வேதவசனம் முழுவதும் எடுத்து படித்து பாருங்கள். எல்லா காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆள். நம்ம ஒரு சின்ன 2-3 உதாரணம் பாருங்களேன். எஸ்தருக்கு யார் சொன்னா, வெரி குட், மொர்தெகாய். ரூத்துக்கு இப்போ தெரியுதா, ஏன்னா ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்டு அதற்கு கீழே இருக்கும்போது அவர்கள் எங்கே மேலான நிலைமைக்கு போகிறாங்கன்னு தெரியுதா? ஏன்னா ஒரு நிலைமை மேலான நிலைக்கு போகணும், கர்த்தர் அழைத்த அழைப்புக்குள்ளே போகணும்னா யாரையாவது கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஆனால் அவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறத காட்டிலும் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனை கேட்டபடி வாழும்போது நம்ம மேலே போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நிறைய பேருக்கு இது இல்லாத ஒரு காரியம்.
பர்னபா ஜான் மார்க்கை கூட்டு போனார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தி, தீக்கு, தீத்து அத்தனை பேரை வழி நடத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கமாலியல் இருந்தார். அப்போ இங்கே ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு ஆளாக தாவீது இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. தாவீது சவுல்கிட்ட இருந்து தப்பிச்சு போக வேண்டிய ஒரு காலகட்டம். 19வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. ராமாவிலிருந்து எங்க போறாரு? சாமுவேல் இடத்திற்கு போய் பார்த்தீங்களா? இப்போ என்ன ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு கிளியர் அக்கௌண்டபிலிட்டி தெரியுதா? என்ன போய் முதல்ல எங்க சாமுவேலை பார்த்து சாமுவேல்கிட்ட சொல்றார். சவுல் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத தன்னுடைய ஆலோசனை வழி நடத்தக்கூடிய சாமுவேல்கிட்ட போய் சொல்றாரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். இப்போ நீங்கள் தேவ ஆலோசனையில் தேவ காரியத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண செய்வார் தெரியுமா? எதிரியே மாற்றுவார். ஏன்னா நம்ம கர்த்தருடைய காரியங்களை புரிஞ்சு கொண்டோம், கர்த்தருடைய நோக்கத்தை அறிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொல்லி வாழும்போது உங்களுக்கு எதிராக வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதையும் கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருப்பார். அடுத்த வசனம் வாசிங்க, 19வது வசனம். சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. எங்க இருக்காரு? ராமால இருக்கிறாருன்னு சொல்லி, நாபோத்து இருக்காருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கி, இப்ப பாருங்க, அதாவது போய் அவனை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லி ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி வரும்போது தாவீது யாரோட நிற்கிறத பார்க்கிறாங்க? சாமுவேலோடு நிற்கிறதை கண்டு. எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரராக இருக்காரு பாருங்க. உன் பிரச்சனை வந்துருச்சுன்னா நீ ஆச்சு இதாச்சு ஓடி போன்னு போடல, நான் சொன்னேன் நீ கேளு, அவ்வளோதான், கர்த்தர் எனக்கு சொன்னாருன்னு சொல்லி கையை கழுவிட்டு போல. நான் கூட நிற்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நிற்கிறேன். எப்படி? நான் உன் கூட நிற்கிறேன். உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில், நீ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் உன் கூட நிற்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, அதனால நான் உன் கூட இருக்கிறேன். ரொம்ப தெளிவாக பாருங்க. நீங்கள் இதை நீங்கள் நம்ம ஒரு பெரிய இதாக நீங்கள் உட்காந்து இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் உட்காந்து இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் படித்து பாருங்கள். சவுலையும் தாவீதையும் சாமுவேலோட ஒப்பிட்டு பாருங்க. சாமுவேலும் சவுலும் போகக்கூடிய ஒரு பாதை, சாமுவேலும் தாவீதும் போகக்கூடிய ஒரு பாதை, ரெண்டையும் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வித்தியாசம் தெரியும். ஏன்னா சவுல் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லுவார், ஆனால் கீழ்ப்படிய மாட்டார். கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லுவார், ஆனால் கீழ்ப்படிய மாட்டார். ஆனால் தாவீது முழுக்க ஓடி போய் என்ன செய்கிறாரு? ராமால போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி சவுல் இதெல்லாம் செஞ்ச உடனே இப்போ சவுலுக்கு இது கேள்விப்பட்டு சவுல் என்ன பண்ணுறான்? ஆள் அனுப்பிச்சு அவனை பிடிச்சிட்டு வான்னு சொன்ன உடனே சாமுவேல் அங்கு நிற்கிறதையும் அவரோட கூட தீர்க்க தரிசிக்கிறதும் சாமுவேல் தலைவனாக நிற்கிறதை கண்டு, தாவீதுக்கு தலைவனாக யார் நிற்கிறாரு? சாமுவேல் நிற்கிறாரு. என்னை தாண்டி தான் நீ போகணுங்கிற மாதிரி. அப்போ அப்படி நிற்கும் போது கூட தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. இந்த சேவகர் வந்த உடனே தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் அப்போது தாவீதை கொண்டு வர சேவகர்களை அனுப்பினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. பிடிக்க வந்த சேவகர் பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்காரு பாருங்க. உங்களை அழைச்சு உங்களை இது பண்ணி இருக்கிறாரு, அபிஷேகித்து இருக்கிறாரு. ஒரு ஆலோசனைக்காரர் இருக்கும்போது வர்றவன், ஆளை பிடிக்க வர்றவன் கூட நின்று தீர்க்க தரிசனம் சொல்றான். இப்ப முதல் ஒரு குரூப் அனுப்பிச்சிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப சவுல் திருந்தினாரா? திருந்தல. வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும்
இப்போ பாருங்க 3 தடவை ஆள் அனுப்புகிறார். எதுக்கு? தாவீதை பிடித்து வர வேண்டும் என்று ஆள் அனுப்புகிறாரு. ஆனால் இங்கே கூட நிற்கிறது யாரு? சாமுவேல் நிற்கிறார். சாமுவேல் நின்றதுனால கூட இருக்கிற தீர்க்கதரிசியோடு நிற்கும்போது அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே வந்து அந்த அபிஷேகத்தினால அவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் யாரோட அசோசியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். அதனால தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் யார் கூட கூட்டு வச்சுக்கிறீங்க, யார் கூட உட்காந்து பேசுகிறீங்க. நீங்கள் உட்காந்து பேசும்போது உங்களை ஆவியில் உற்சாகப்படுத்தக்கூடியதா, கர்த்தருக்கென்று ஏதாவது செய்யணும், நம்மளை என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கூட்டம் வேணும். சில நேரங்களில் நம்ம மாம்ச பிரகாரமான காரியம் பேச தப்பு இல்லை, நான் அதை இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்னன்னா உங்களுடைய அளவுகோல் எப்படி இருக்குன்னா, நான் இவங்களோட உட்காந்து நான் 1 மணி நேரம் செலவு பண்ணேன், இல்லை 20 நிமிஷம் செலவு பண்ணேன், இது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா, இது எனக்கு கர்த்தருக்குள்ள வழி நடத்துச்சா, இல்லை என்னை இது விசுவாசத்தில் கட்டுச்சா, இல்லை என்னை இதில் பலப்படுத்துச்சு, என்னை பயத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சா, விசுவாசத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சா. சிலர்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்க வரும்போது என்ன வாழ்க்கைன்னு தான் வரும். எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களை அப்படியே குழப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போங்க, நமக்கு ஒன்றுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொறுத்தர் போய் எனக்கு கை வலிக்குது, இந்த மாதிரி இடது கை வலிக்குது அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா எப்போ வலிக்குது, 2 நாளாக வலிக்குது, இப்படித்தான் அந்த 3வது வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க, 4வது நாள் பணமாக தான் வந்தார். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே நம்மளை பயத்திலையும் தேவனை விட்டு தூரமாக போகக்கூடிய ஆளுங்க வருவாங்க. நம்ம ஜாக்கிரதையாக யாரோட இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். இதே சவுலு அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ என்ன சொன்னார் சாமுவேல்? என்ன சொன்னார்? ராஜா, உனக்கு ஒரு வேறொரு இருதயம் கொடுக்கப்படும், நீ வேறொரு மனுஷனாவ, நீ வழியில் போகும்போது தீர்க்கதரிசிகளை பார்ப்ப, அந்த தீர்க்கதரிசிகளோடு நீ சேரும்போது நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லுவ. ராஜா வேறு, தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம் வேறு. பழைய ஏற்பாட்டில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ராஜா அபிஷேகம் பண்றவங்க தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பண்றதில்ல. கர்த்தர் யார் ஆவியானவர் மேலே எதுக்காக வர்றாரோ அந்த காரியம் மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் சவுலுக்கு என்ன, அந்த நேரத்தில் அந்த தீர்க்கதரிசிகளோடு இருக்கும்போது அவரும் தீர்க்க தரிசனம் உரைச்சாரு. இப்போ தாவீதை பிடிக்கணும்னு வரும்போது இங்க சாமுவேல் கூட நிற்கிறதுனால அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி என்ன, வேலைக்கார மேல வந்து 3 குரூப் வர்றாங்க, 3 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்ப சவுலுக்கு இது தெரியுது. இப்ப என்ன பண்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய், யாரு? சவுலும் ராமாவுக்கு போய் சேக்குருவில் இருக்கிற கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி வந்து அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து, எங்க இருந்து? ராமாவில இருந்து நாயித்து வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராவு முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். இதை வந்து எங்க 1 சாமுவேல் 9 சொன்னதுங்க எடுத்து சொல்லும்போது சொல்றாரு, என்ன பைத்தியக்கார மாதிரி மொத்த ட்ரெஸ்ஸிங் கலட்டி அம்மனமாக படுத்து கிடந்து தீர்க்கதரிசனம் சொல்லி கிடக்கான். ராஜாவுடைய வஸ்திரத்தை இழந்தவனாய், ராஜா என்ன, ராஜாவுக்கு பிரதானமாக என்ன, அவனுடைய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை இழந்தவனாய், தன்னுடைய அழைப்பை இழந்தவனாய் வந்து படுக்க கிடக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் சாமுவேல் பாருங்க, தாவீதுக்கு பக்க பலமாய் நிற்கிறார். நான் ஆலோசனை சொல்கிறது மாத்திரம் இல்லை, நான் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறேன், உனக்குள்ளே உள்ள அழைப்பை பார்க்குறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன்,
நான் உன்னை வழி நடத்துகிறேன். அப்போ என்ன, ஒரு ஒரு ஆலோசனைக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைக்காரர் நமக்கு அவசியம். ஆலோசனைக்காரர் மிகவும் அவசியம் நமக்கு. ஆனால் அந்த ஆலோசனையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆலோசனை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவங்களா இருக்கிறீங்களா, இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டாம்னு போயிடுறீங்களா? ஆலோசனை கேட்குறாரு தாவீது, கடைசி வரைக்கும் ஆலோசனை நிலை நிற்கிறார். தாவீது தவறு பண்ணார், பாவம் பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன, தாவீது என்ன பண்ணார், சாமுவேல் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன், அதனால் சாமுவேல் இருக்கிற வரைக்கும் சாமுவேலோடு பயணிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் சவுல் செய்யவே இல்லை. சவுல் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கவில்லை, சாமுவேலுடைய ஆலோசனையை கேட்கவே இல்லை. அவர் பண்ணது பூரா என்ன, ரொம்ப மோசமான காரியம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலனாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு பலிமரித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து எல்லாத்தையும் கொண்டு போட்டு அவன் மேல இரக்கம் வைக்க கூடாது. ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் எல்லாமே, மனுஷ ஆம்பளை பொம்பளை பிள்ளை பொட்டி ஆடு மாடு எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிரு, அழிச்சிரு, கொன்று போட்டுரு. ரொம்ப தெளிவான கட்டளை. ஏன், இஸ்ரவேல் தேச மக்கள் வரும்போது அவங்களுக்கு வழியில் அமலேக்கியர்கள் வழி கொடுக்கல. அதை நான் மனசில் வச்சுருக்கேன். அதனால உனக்கு என்ன, நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கேன், உன்னை ராஜாவா வச்சிருக்கிறேன், என்னுடைய அபிஷேகம் உன் மேலே இருக்கு, இதை செய். இதுதான் சொல்றாரு. சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். ஓகே, 7வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது சவுல் ஆவிலே துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாரை உயிரோடு பிடித்தான். என்ன சொன்னாரு ஆண்டவர்? எல்லாரையும் கொண்டு போட்டுனாரு, ஒரு உயிரோட பிடிக்கிறாரு. ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாரையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் என்ன பார்த்தோம், இதெல்லாம் நல்லா இருக்கு, நமக்கு யூஸ் ஆகும் சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும், அதனால நம்ம வச்சுக்கிறோம். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது முழுமையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நமக்கு பிடிச்சதுக்கு மட்டும் கீழ்ப்படுகிறது, அது முரட்டாட்டம். எடுத்து வச்சுக்கிறாரா? எடுத்து வச்ச உடனே இப்ப சாமுவேல் வர்றாரு, சவுல்கிட்ட சொல்றாரு. சரியா? அடுத்து 11வது வசனம் பாருங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். சரி, 13வது வசனம் பாருங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, சாமுவேலை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினீர் என்றான். பாருங்களேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் வாரும், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன். பொய் ஒன்னும் செய்யல, இப்ப அடுத்து பொய். அடுத்து வாசிங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இப்ப கேட்கிறாரு,
அப்போ ஏன்டா ஆடு மாடு சத்தம் கேட்குது, எல்லாத்தையும் நீ கொண்டிருக்கணுமே, ஏன் என் காதலை கேட்குதுன்னு அடுத்து அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்பு வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். மீதி எல்லாம் அழிச்சிட்டோம், இது நல்லதை மட்டும் மக்கள் கொண்டு வந்தாங்க, அதனால வச்சுக்கிட்டோம். இப்போ தெரியுதா ஆலோசனை பெறும்போது சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? அப்போ என்னன்னா, ஒரு ஆலோசனையை பெறும்போது அந்த ஆலோசனையை கேட்டுக்கொள்வதன் மூலமாக நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற எல்லாமே சரி கிடையாது. இல்லை இது சரியான முறையில் இல்லை, இது வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லை, இதை நீ இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய மனத்தன்மை உங்களுக்கு வேணும். ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அண்ணன் வேணும், அக்கா வேணும். அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனநிலை உங்களுக்கு வேணும் முதல்ல. ஏன்னா சவுல் நான் ராஜாங்கிறதுனால என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். இப்போ நம்ம லெவலில் எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கிறோம், நீங்கள் தான் இருக்கிறதுலே நல்லா டீ போடுறாள் அப்படின்னா இன்னொருத்தவங்க டீயில் சுகர் நல்லா இது கூட இருக்குது குறையா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கிருவீங்களா? பெருசாக சொல்ல வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியாத நாங்கள் எவ்வளோ காலம் போடுறோம். இல்லை மியூசிக் நீங்கள் தான் நல்லா போடுறாள், உங்கள்கிட்ட இது கூட இருக்குது இல்லை குறையா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லா சர்ச்சிலையும் பிரச்சனை வர சர்ச் மியூசிக்கில் தான் வருது. சொன்ன உடனே என்ன, எனக்கு தெரியாதா, நான் கரெக்டாக தான் போடுறேன், எனக்கு இதை சரியாவை, ஏன் மைக்க சரியாவை, ஓ மைக்க சரியாவை. எப்பயுமே பாருங்களேன், நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு ஆள் வந்தால் உடனே நம்ம என்ன பண்ண பார்ப்போம், நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இது நம்ம கல்ச்சரே அப்படி மாறிடுச்சு. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, நமக்கு என்ன, நான் என்ன சொல்ல, ஐநோ 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 என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க என்ன சொல்கிறான், ரிப்பீட்டடாக ஐநோ 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 சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னடா சொல்லுன்னு பார்த்தா அது தெரியாது. அதனால் அவன் என்ன நினைக்கிறான், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா கொஞ்சம் கேட்ஜெட் டீச்சர்லாம் யூஸ் பண்ணுறானுங்கல்ல, ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுது, நமக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் என்ன சொல்கிறான், ஓ இது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா அவன் எல்லாத்தையும் பண்ணிடுறான், டக் டக்குன்னு வைஃபை பாஸ்வேர்டை போட்டுறான், அதை போட்டுறான், இதை போட்டுறான், கனெக்ட் பண்ணிடுறான். இப்போ தான் சின்ன வயசுல இப்படி வரும்போதே பிள்ளை இப்படி தானே வருது, இந்த விரலோடு தானே வருது, ரீலை ஓட்டுறதுல தானே வருது. அது என்ன பண்ணுது, ஐநோ ஐநோ சொல்லுது. அதனால ஸ்கூலுக்கு போனால் என்ன சொல்லுது, டீச்சருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லுது. ஏன்னா அவங்க டீச்சர் போடுறதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணிடுறான். அவங்க மேத்ஸ் அங்கே போட்டால் அவன் கூகுள் பண்ணி ஆன்சர் எடுத்துடுறான். ஏன்னா எல்லார் கையில் டேப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு சில நாடுகளில் இந்த டேப்பில் படித்தாலே அறிவு வர மாட்டேங்குன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னமோ அதை மாடர்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இதை எடுத்து பேப்பர் பென்சில் வச்சு எழுதானா தாண்டா உங்களுக்கு அறிவு வளரும்னு சொல்லி இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறான், அவன் டீச்சருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ சர்ச்சுக்கு வர்றாங்க. அப்போ என்ன தெரியும், பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், மொத்த குடும்பம் வருது, பிள்ளை நினைக்குது அம்மாவுக்கு தெரியாது, அம்மா நினைக்கிறாங்க பிள்ளைக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போனால் டீச்சருக்கு தெரியாது, நீங்கள் வேலைக்கு போனால் உங்கள் மேனேஜருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க. இவனெல்லாம் எவன் மேனேஜராக போட்டான்னு தெரியல, இவெல்லாம் யார் சூப்பர்வைசராக போட்டான்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. இவெல்லாம் எனக்கு மேனேஜர், இவன் தான் சூப்பர்வைசரு. இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்களும் வர்றீங்க, உங்கள் பிள்ளையும் சேர்ந்து வருது. இங்கே சர்ச்சுக்கு வந்தோடனே என்ன நினைக்குது, இங்கே முன்னாடி இது பேசுகிறது யார், பாஸ்டர், இவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஆலோசனை எங்கே உள்ளே போகும், கர்த்தரோட வார்த்தை, கர்த்தரோட ஆலோசனை தானே மாறணும். அதனால தான் நம்ம எப்பவுமே தேவனுடைய வார்த்தையில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அப்போ ஆலோசனை பெறுவதற்கு நமக்கு ஒரு சரியான ஒரு ஆள் வேணும், ஆலோசனை கொடுக்கறதுக்கு. அந்த ஆலோசனையை கேட்டு பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஆலோசனை கேட்குறோம், கேட்டால் அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஆலோசனை சொல்கிறார், கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம்,
அதை கேட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கை கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். தாவீது கடைசி வரைக்கும் சாமுவேல் சொன்னதை கேட்டு செஞ்சார். சாமுவேல் செஞ்சார். ஏன்னா சாமுவேல் எப்படி தெரியுமா இருந்தார்? அவருக்கு மேலே இருந்த ஏலி என்ன சொன்னாரோ அதை கேட்டார். நீங்கள் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்கள். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் கூப்பிட்றாரு, சாமுவேலே அப்படின்னதும் ஓடி போய் என்ன பண்ணுறாரு? ஏலாயிட்ட கேட்குறாரு, ஏலி ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை நான் கூப்பிடல. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாமுவேல் எங்கே படுத்திருந்தான்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் அங்கே படுத்திருந்தான். அவர் வீட்டில் இருந்தார். சத்தம் கேட்டு மறுபடியும் 2வது தடவை 3வது தடவை வந்து சொல்கிறாரு, ஏதோ ஆண்டவர் பேச விரும்புகிறாரு, அதனால் நீ வந்து இனிமேல் சொன்னார்னா ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், அடியேன் கேட்குறேன்னு சொல்லு. அப்போ ஆண்டவர் பேசுவார்னு. ஆண்டவர் பேசுகிறாரு. அடுத்த நாள் ஏலி வந்து கொக்கி பிடி போட்டு கேட்குறாரு. அவர் விவரமா நீ சொல்லலைன்னா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதில் ஒரு வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் 18வது வசனம் பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அடுத்து சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அதாவது சாமுவேல் பேசின ஒரு வார்த்தை கூட பூமியில் விழாதபடிக்கு எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார். எப்படிப்பட்ட ஒரு ஆள் பாருங்க, மென்டர் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷனை வந்து தனக்கு ஒரு ஆலோசகராக ஒரு ஆலோசனைக்காரராக வச்சிருக்கிறார். சாமுவேல் பேசின ஒரு வார்த்தை கூட பூமியில் விழலை. எல்லாம் என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தை நிறைவேறக்கூடியதாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆளை தேடி அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். அவர் வந்த உடனே அவர் சொன்னதிலிருந்து கடைசி வரைக்கும் சாமுவேல்கிட்ட கேட்டு தான் செஞ்சார். அதனால தான் கடைசி வரைக்கும் தாவீது சவுலுக்கு எதிராக கை போடவே இல்லை. ஒரு முறை கூட கை போடல. 2 முறை சந்தர்ப்பம் வந்துச்சு. 2வது முறை அவர் ஒன்றும் செய்வேனா இன்னொருத்தனை போடுறேன்னா, ஆனால் என்ன சொன்னார்? இல்லை, அது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். எனக்கு என்ன இருக்கோ அதை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்ல, அவர் என்ன செய்வாரோ அதை செய்வார். அதனால் நான் ஒன்றும் அதை பற்றி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்போ எனக்கு அருமையான நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமையில் யாரை வச்சுருக்கீங்க? ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமையில் யாரை வச்சுருக்கீங்க? உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்காரா? உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வச்சுருக்கிறீங்களா? அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மென்டர் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் வயசில் அனுபவத்தில் கூட உள்ளவங்களை யாராவது வச்சுருக்கீங்களா? ஆனால் அப்படி இல்லாமல் உங்கள் வயசில் உள்ளவங்களை வச்சுருந்தா என்ன ஆகுங்கிறத காட்டுறேன். அது ஒன்று மாதிரி காட்டி கொடுத்துட்றேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு வாங்க, 12வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன ஆகுன்னா, ஒரு சிலர் வந்து நம்ம வயசு ஒத்த கூட்டாளி வச்சுக்கிடுவோம். எப்படி அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. ஆலோசனை சொல்கிறவங்க வந்து உங்களை காட்டிலும் வயசில் கூடினவங்களாக இருக்கணும், ஆவிக்குரிய முறையில் கூடினவங்களாக இருக்கணும். இங்கே 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, சிச்சுவேஷன் சொல்கிறேன். தாவீது வந்து பின்பாக சாலமன் வந்து ராஜாவாக இருக்கார். இப்போ சாலமன் மரித்து போகிறார். சாலமனுக்கு பின்பாக அவருடைய பிள்ளை ரெகபோம் வரப்போகிறார். இப்போ ரெகபோம் வந்த உடனே என்ன, சாலமன் ஏற்கனவே போட்ட வரியினால் மக்கள் வரி சுமையில் இருக்கிறாங்க. இப்போது அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயா அந்த வரி சுமை எங்கள் மேலே ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கேட்குறாங்க. இப்போ ரெகபோம் என்ன பண்ணியிருக்கணும்? 7வது வசனம் பாருங்கள். அதற்கு
அவர்கள் ஆ, நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி ம், அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரனாய் இருப்பார்கள் என்றார்கள். இது யார் சொன்னா? இப்ப 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோர்களில் ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு என்ன மறு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறார். நல்ல கவனிங்க. அதாவது சாலமோன் ராஜா போயிட்டாரு, அவருக்கு பின்பாக அவர் கூட இருந்து ஆலோசனை பண்ணின முதியோர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கிறார், ஐயா அவங்க இந்த மாதிரி ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, வரியை குறைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, எங்கள் மேலே பாரமாக இருக்குன்னு கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும்னு போய் கேட்குறார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா நீ இந்த வரியை குறைச்சேன்னா இந்த ஜனங்கள் என்றென்றைக்கும் உனக்கு அடிமைகளாக வேலைக்காரங்களாக இருப்பாங்க, அதனால நீ அவங்களுக்கு இப்படி ஒரு நல்வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆலோசனை கேட்குறவராக இருந்தால் வயசுக்கு மூத்தவங்க, அப்பாக்கே அறிவுரை சொன்னவங்க, அப்பாவோட ஆலோசனை உள்ளவங்க, முதிர் வயது உள்ளவங்க, இவங்க சொல்கிற ஆலோசனை நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணான் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற என்ன தன் மட்டான வாலிபர் அவன் கூட வளர்ந்த ஆளுங்க கூட போய் அவங்க கிட்ட ஆலோசனை பண்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? என்று சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். முதல்ல ஏற்கனவே கேட்டாச்சுல, ஆலோசனைக்காரங்கிட்ட கேட்டாச்சு, வயசானவங்கிட்ட கேட்டாச்சு, அவங்க அப்பாவோட ஸ்தானத்தில் உள்ளவங்க, அப்பாவுக்கே அறிவுரை சொன்னவங்க, அதோட விட்டுருக்கணும்ல. இப்போ வந்து தன்னோட இருந்த வாலிப பிள்ளைகிட்ட கேட்குறாரு, நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீங்க? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவனுடைய வளர்ந்த வாலிபர்கள் அவனை நோக்கி நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். எப்படி? என் சுண்டு விரல் எங்க அப்பாவோட இடுப்போட பெருசுடா. அப்ப என்ன அர்த்தம்? நீ பெரிய ஜாம்பாவான், நீ போய் உங்க அப்பாவோடலாம் அவனை கம்பேர் பண்ணக்கூடாது. நீ யாரு? அவனை விட பெரிய ஆள். என் சுண்டு வரல் கூட ஆட்ட மாட்டேன் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? என் சுண்டு வரல் அசையாதும்பாங்கல்ல, அவன் சொல்கிறான் என் சுண்டு வரல் எங்கள் அப்பாவோட இடுப்போட பெருசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பெரிய ஆள், உங்கள் அப்பாலாம் ஒன்றுமே இல்லை, அவனை விட நீ பெரிய ஆள், ஏற்றி விடுறான். அதனால் நீ என்ன பண்ணாத, அவங்க மேலே இருக்க சுமையை குறைக்காத, நீ இன்னும் கூட்டு. என்ன ஆச்சு? தேசம் பிளவுபட்டுச்சு, தேசம் ரெண்டாக பிரிஞ்சது, கடைசியில் ராஜ்யத்தை இழந்து போனான் ரெகொபெயாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆலோசனை தெல்லுவதற்கு, ஆலோசனைக்காரர் தெரிஞ்சு கொள்வது ஒரு உங்களை காட்டிலும் ஒரு தேவ ஞானத்திலையும் தேவ அறிவிலும் தேவ கிருபையிலும் வயதிலும் முதிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அனுபவம் வேறு. நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது, மாம்ச பிரகாரான அனுபவம் இருக்குது, வாழ்க்கையில் அடிபட்டது இருக்குது. நீங்கள் போய் மறுபடியும் அதே மாதிரி அடிபட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அது ஏற்கனவே போனவர் சொல்லுவார், எப்பா இப்படி போனேன்னா இதுதான் நடக்கும், இதை செய்யாதரா அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் கேட்காம போய் பண்ணிவிட்டு அடுத்து மூக்கில் அடித்து ரத்தம் உளுந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டு என்னன்னு கேட்கணுமா? தேவையா? லெகுவான முறையில் கற்றுக்கலாமே. ஒரு ஆலோசனை நீங்கள் தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவங்க தான், நீங்கள் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீ செய்வது வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும், நீ இப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைக்காரரை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். தாவீது தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டவன். இருந்தாலும் அவனை வழி நடத்துவதற்கு ஒரு சாமுவேல் தேவை இருந்தார். சாமுவேலுக்கு தாவீது தேவை காட்டிலும் தாவீதுக்கு ஒரு சாமுவேல் தேவை இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சாமுவேல் தேவை. நீங்கள் தாவீதா இருந்தீங்கன்னா ஒரு சாமுவேலை தேடணும்.
ஒரு சாமுவேலாக இருந்தால் ஒரு தாவீதை தேடி அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லணும். உங்களை காட்டிலும் இள வயது உள்ள பிள்ளைங்க, உங்களை காட்டிலும் ஒரு முதிர்ச்சி இல்லாதவங்க, உங்களை காட்டிலும் ஆவியில் வயது குறைந்தவர்கள், இல்லை ஆவியில் அறியாதவங்களுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆலோசனையும் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாற வேண்டும். தாவீது சவுலை போல மாறி மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். ஏன்னா நம்ம பூமியில் நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஒரு மூத்த சகோதரனா மூத்த சகோதரி அவங்கள வச்சுருக்கிறாருன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆலோசனையில் வழி நடத்துகிறீங்க? உலக பிரகாரமான ஞானத்தில் இல்லை, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சிலர் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, அது கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய அபிஷேகத்தின்படி, தேவனுடைய ஆலோசனை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். இல்லை உலக பிரகாரமாக இல்லை, ஒரு வீடை வாங்கி அடுத்த வீடை எப்படி மாற்றுறது, இல்லை இது இங்கே வாங்கி கடன் அங்கே எங்கே போடுறது, அந்த இது இல்லை. அந்த குழப்பம் பண்ணுற வேலை அது வேற ஆளுங்க, அது கிடையாது. வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதனால தான் சொன்னேன் ஆவியில் முதிர்ந்த. ஏன்னா ஒரு சிலர் எப்போவுமே ஏதாவது உல்டா புல்ட்டா பண்ணுறவன் இருக்க தான் செய்வான். எங்கே? சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பான். அதுவும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் எல்லாருமே அப்படியே பரலோகம் அசைகிற மாதிரி இருக்கிற ஆளும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசும்போது தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருத்தர் பேசும்போது தேவ ஞானத்தோடு பேசுகிறாரா உலக பிரகாரமாக பேசுகிறாரான்னு ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். அவருடைய நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் என்னத்தை பேசுகிறாரு, அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுனா எவ்வளோ நேரம் கர்த்தரை பற்றி பேசுகிறாரு, எவ்வளோ நேரம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை உட்காந்து பூரா வெட்டி கதையாக பேசிகிட்டு இருக்கிறாரு, அரசியலாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இல்லை சினிமாவாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இல்லை விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இல்லை வேறு ஏதாவது காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாருன்னா நீங்கள் அங்கே எங்கே கத்திரி போடணுமோ நீங்கள் தான் போடணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியணும், நான் யாரை பின்பற்ற விரும்புகிறேன், நான் யாருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னைய கர்த்தருக்குரிய காரியங்களை வளர்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சு தேவ ஆலோசனையிலையும் தேவ அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு ஆலோசனைக்காரர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருக்கிற நீங்கள் இன்னொருத்தருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மக்களாக வர வேண்டியதும் அவசியம். அப்போ இது வரைக்கும் உங்கள்கிட்ட அப்படி ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் ஒருத்தரை தெரிஞ்சு கொள்வீங்களா? அண்ணே, அக்கா, ஐ வாண்ட் டு பி அக்கௌண்டபிள் டு யூ. நான் செய்கிற காரியத்துக்கு நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் இப்படிப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் என்னை கண்டிக்கிறதுக்கு, என்னை திருத்துறதுக்கு நான் உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைக்காரரை தெரிந்து கொண்டு அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா ஒத்த கூட்டாளி கூட தான் திரிவான். ரெகபோம் எப்படி திரிஞ்சானோ அதே மாதிரி திரிவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஒத்த கூட்டாளி இருந்தால் எங்கே கூட்டு போவான்? ஒன்று விளையாட கூட்டு போவான், இல்லை சினிமாவுக்கு கூட்டு போவான், இல்லை எங்கேயாவது கொண்டு போய் உங்களை குழப்பம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடும். தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் யார் கூட இருக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஆலோசனைக்காரரை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள மக்களாக இருந்து அவருடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இதோ தாவீதுக்கு ஒரு சவுல் தேவை இருந்ததுங்க பார்க்குறோம். சவுல் எவ்வளவு ஒரு அருமையாய் இதோ தாவீதோடு கூட இருந்து காரியங்களை அழகாய் நேர்த்தியாய் செய்து கொடுத்து, ஆமாண்டவரே, இதோ தாவீது எப்படி ஒரு ராஜாவாக மாறி ஆண்டவரே அவருக்கு கொடுக்கப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாய் வருவதற்கு எந்த அளவிற்கு உதவி செய்தாருங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே போல் ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாராவது அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரர் இல்லாமல், ஆமாண்டவரே, இப்படி இருந்தால் தயவாய் அவர்களும் ஒரு நல்ல ஆலோசனைக்காரரை தெரிந்து கொண்டு அவருக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய மக்களாய் வாழ்ந்து உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் வாழ்ந்து முடிக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய்
மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.